ரவீந்திரன் உங்ககிட்ட தான். தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல மாற்றங்கள் நடக்கும், பல புதிய கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் திடீர்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னும் யார் வருவாங்க அப்போ கூட்டணிக்குள்ள? தேர்தல் நெருங்க நெருங்க எந்த கட்சி வருவாங்கன்னு ஒரு கட்சியை பேரை சொல்லாமல் சொன்னால் அது ஒரு சந்தேகத்துக்கிடமான இதுதான். வரலாம், வராமலும் இருக்கும். வரும், ஆனால் வராது இதுங்க தான். இவங்கள்ட்ட இவங்களும் சிலருக்கு ஆஃபரை கொடுத்துருக்கலாம். அந்த ஆஃபர் அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தால் வரலாம். வேறு ஆஃபர் அவங்களுக்கு அதோட வின்னபிலிட்டி இருந்ததுன்னா அந்த ஆஃபரை நோக்கி போகலாம். இப்போ டிகேஎஸ் இளங்கோவன் சொல்கிறாரு, ராமதாஸ் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாருன்னு ராமதாஸ் பேரையே சொல்கிறாரு. ஆமாம், அதில் திமுக ராமதாஸை அகாமடேட் பண்ணுறதுல வேறு சில இடர்பாடுகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. அதையும் திருமாவளவன் சொல்கிறாருன்னு சொல்லும்போது ஒரு ராமதாஸ் ஒரு விருப்பத்தை திமுக கூட தெரிவிச்சிருக்கிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அவங்கள பொறுத்தவரை கிருஷ்ணசாமி அவர் ஜான் பாண்டியன் என்டிஏல இருக்கிறதுனால கிருஷ்ணசாமி அதிமுக அணியில் வரலாம். ஏற்கனவே அந்த அணியில் இருந்தவர் தான். அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் ஒரு கருத்து வேறுபாட்டால் வெளியேறினவர். மீண்டும் அவருக்கு அந்த இடஒதுக்கீடு இஷ்யூவை வச்சு அவரால் தனித்து நின்றுட முடியாது. அந்த சூழ்நிலையில் என்டிஏக்குள்ளே இவர் வந்தபோது அதிமுக ரூட்டில் கிருஷ்ணசாமி வரலாம். ஏன்னா இவர் இப்போ அன்புமணி என்டிஏக்குள்ளே இருந்தார், பாஜக அணியில் இருந்தார், அதிமுக ரூட்டில் வந்திருக்கிறாரு. ஸோ என்டிஏ விட்டு வெளியேறின தினகரன் வெளியேறிட்டு மீண்டும் என்டிஏக்குள்ளே வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இவர்கிட்ட கிருஷ்ணசாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் ஒரு போட்டியாளராக ஓபிஎஸ்ஸை கருதுறாரு. அவர் இன்னும் தொண்டர்கள் கட்சி பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிற ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை 4 வாரத்திலே முடிச்சிடலாங்கிறத நீதிமன்றத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பெய் ஒரு 8, 10, 12 வாரங்களுக்கு மேலே ஆகுது. அது பெருசாக அது ஒன்றும் சாதிச்சிடும் நான் சொல்ல வரல. எனிவே அது ஒரு நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு. யார் பொதுச் செயலாளருங்கிறதோட ஒரு கிளைம் மன்றாட்டு ஓபிஎஸ் இருக்கும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்குள்ள இல்லைங்கிறத இபிஎஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸும் திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காரு, தாவேக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலை. என்னை பொறுத்தளவில் வேறு ஆப்ஷன் இருக்குன்னு காட்டி திமுக கிட்ட கொஞ்சம் கூடுதலாக அவர் பேரம் பேசுகிறாருங்க மாதிரி தான் நான் ஓபிஎஸ்ஸை பார்க்குறேன். அதே மாதிரி பிரேமலதா அம்மையாரும் வேறு என்டி ஆப்ஷன் இருக்குங்கிறத காட்டி திமுக கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேரம் பேசுகிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது டிகேஎஸ் இளங்கோவன் சொன்ன மாதிரி நாங்கள் வலுவாக இருக்கிறதுனால, அந்த கூட்டணி அரித்மெட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மீண்டும் அரித்மெட்டிக் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அணியோட நம்மளோட 3 விழுக்காடு வாக்கையும் நம்மளோட வாக்கையும் சேர்த்தா மேலும் அது ஒரு பலமான அணியாக இருக்கும். நம்மளோட அந்த கூட்டணிக்குள்ளே நம்மளோட வெற்றிக்கு அது ஒரு சாதகத்தை கொடுக்குங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் அந்த கட்சிகள் செயல்படுவாங்க. பட் இபிஎஸ்ஸை பொறுத்தவரை அவர் சில ஆஃபர்களை கொடுக்கலாம். ஆனால் மோடி பிரதமராக இருக்கும்போதே அவங்கள கொண்டு வர முடியலைன்னா இவங்க கொடுத்த ஆஃபர் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்க வகையில் இல்லை. அது ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு ரெண்டையும் பிரிட் பண்ணுறதுக்கு சிரமங்கள் இருக்குங்கிற அடிப்படையில் தான் பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடிய கட்சியாக கிருஷ்ணசாமியை பார்க்குறேன். அது என்டிஏக்குள்ளே ஜான் பாண்டியன்னா அதிமுகவுக்குள்ளே கிருஷ்ணசாமின்னு வர வாய்ப்பு இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.